ராமசாமி சார், இப்போது நீங்கள் முன்னாடி சொன்னீங்க நிச்சயமாக இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது நடத்தணும், ஆனால் தமிழக அரசு அது தேவையில்லாத காரணம்னு சொல்லி மத்திய அரசு மீது அதை திசை திருப்ப பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் காந்தி சார் சொல்கிறாரு இப்போது என்ன காரணமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இப்போ இந்த கர்நாடகா தெலுங்கானா நடத்தப்பட்ட போது மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு மத்திய அரசு நீதிமன்றத்தில் தெரிவித்தாங்க. ஒரு விஷயம் நம்ம முன்னெடுக்கிறோம் அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு பலன் பயன் இருக்கணும். அப்படி இருக்கும்போது ஏற்கனவே கர்நாடகா தெலுங்கானா மாநிலங்கள் எடுக்கப்பட்ட போது மத்திய அரசு சொல்லிட்டாங்க மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை நீதிமன்றம் சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி சொல்லக்கூடாது, உறுதியாக சரியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மத்திய அரசு எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்றாரு. இது ஏற்புடையதா இல்லையா? முதல்ல ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்க நான் சொல்றேன் பாரு. இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிற டிமாண்டே எஸ்சி எஸ்டிக்கோ சிறுபான்மைக்கான டிமாண்ட் கிடையாது. இது ஓபிசிக்கான டிமாண்ட். எடுக்கணும் அப்படிங்கிறது எடுக்கணுங்கிறதே. அப்ப சிறுபான்மையினருக்கும் எஸ்சி எஸ்டிக்கும் அவங்களுக்கு சட்டம் 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எடுத்தே ஆகணும். அவங்களுக்கு விகிதாச்சாரம் என்ன பர்சன்டேஜ் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும்னு சட்டம் இருக்கிறதுனால அவங்க சிறுபான்மையினரோ அந்த தலைவர்களோ யாரும் இதை பத்தி வாயே திறக்கிறது கிடையாது. இவங்களுக்கு சிறுபான்மையினரும் தாழ்த்தப்பட்ட மக்களும் பாதிக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னா நாளைக்கே ஸ்டாலின் சொல்லிடுவார். இது ஓபிசிக்கான பிரச்சனை அப்படிங்கிறதுனால இந்த ஓபிசி மக்களுக்கு இப்படி ஒரு இடஒதுக்கீடுங்கிற பத்திய புரிதல் கிடையாது. ஃபார்வர்ட் கமிட்டிக்கும் எஸ்சி எஸ்டிக்கும் இருக்கிற இடஒதுக்கீடு புரிதல் ஓபிசிக்கு கிடையாது. அதனால கேள்வி இல்லாதனால அவங்களுக்கு எவ்வளவு இருக்காங்களோ விகிதாச்சார அடிப்படையில கணக்கெடுக்கிறாங்க, அது தகுந்த மாதிரி கூட்டிக்கிறாங்க, வச்சுக்கிறாங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒருவேளை அவங்களுக்கு பாதிப்பு இருந்ததுன்னா கண்டிப்பா நாளைக்கே சொல்லிடுவார். ஏன்னா வாக்கு வங்கி அரசியல்ல தாழ்த்தப்பட்ட மக்களை சிறுபான்மையை பகைச்சுக்கிறதுக்கு திமுக அரசும் சரி மத்திய அரசும் சரி ரெடி கிடையாது. அவங்களுக்கு அதுக்கு மேனேஜ் பண்றதுக்கு பேரை கெடுத்து கூடாங்கிறதுக்காக எடுக்க விருப்பம் இருக்கா இல்லையோ பேலன்ஸ் பண்றதுக்காக எடுத்துக்கோ. இப்ப இந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆரம்ப காலத்துல இருந்து அவங்களுடைய டிமாண்ட் வன்னியருக்கு மட்டுமான இடஒதுக்கீடு மட்டும்தான். இப்ப கொஞ்சம் மாறுதல் இருக்கு. அன்புமணிகிட்ட எல்லாத்துக்கும் எடுக்கணும் விகிதாச்சார அடிப்படையில கூட்டத்தை பார்த்ததுமே கொஞ்சம் அங்க இருக்கிற தலைவர்களே விகிதாச்சார அடிப்படையிலையும் பொருளாதார அடிப்படையிலும் இடஒதுக்கீடு பேசணும் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. இதுக்கு மட்டும் ஒரு பதில் அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ராமசாமி சார், ஒரே ஒரு இதுல குறுக்கிறதுக்கு மன்னிச்சுக்கணும். ஒரே ஒரு விஷயம், பாமகவுடைய ஒரு மாறுதல்னு சொல்றீங்கல்ல, அது இடஒதுக்கீடு கேட்கும் பொழுது அனைத்து ஜாதிக்கும் தான் கேட்டு தான் அந்த சாலை மறியல் நடந்துச்சு. வன்னியர்களுக்கு மட்டும், வன்னியர்களுக்கு 20%, மீதி ஜாதி வாரியாக அனைத்து சமுதாயத்திற்கும் பிரித்து கொடுங்கன்னு தான் அந்த மறியலே நடந்துச்சு. மறியலோட நோக்கமே வெறும் 20%க்காக கிடையாது. எங்களுக்கு 20 வேணும், 80 மீதி எல்லாருக்கும் பிரிங்க அப்படின்னு தான் அந்த இடஒதுக்கீடு. அதனால எல்லாருக்குமான இடஒதுக்கீடு போராட்டத்தில் தான் 21 வன்னியர்கள் உயிர் நீத்தார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கு ஒரு மாறுபட்டு வராருன்னு சொல்றீங்களா, அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இன்றைக்கு இருக்கிற போக்குவரத்து துறை அமைச்சர் ஒரு டேட்டா வெளியிட்டாரு. அந்த டேட்டாவில் நீங்கள் 10% வலியுறுத்துறீங்க, ஆனால் உங்களுக்கு அதுக்கு மேலே கிடைக்கிறதுன்ற டேட்டாவை அதை பாருங்க காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அந்த டேட்டாவை அவர் காமிக்க ஆரம்பித்த தேதியிலிருந்து இந்த 10% அப்படியே விட்டாரு. ஏன்னா இது வன்னியர் மக்கள்கிட்ட நம்மளுக்கு ஒரு பாதிப்பை உண்டாக்கும், இது மாதிரி ஒரு டேட்டா தமிழக அரசு வச்சிருக்கு கையில் அப்படின்னு இந்த 10 அப்புறம் இன்னும் குறைச்சி நீ ஏன் வாங்கின அப்படின்னு ஒரு விவாதத்துக்கு வந்துடும்ன்றதுனால இப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்புன்றத புதிய வேஷம் போடுறாரு. அவ்வளோதான். இதுல ஒன்றும் பெரிய எல்லாருக்கான ஒரு பெரிய நன்மைக்காக செய்யல, புதிய வேஷம் போடுறாரு. அவ்வளவுதான். மீதியை நீங்க பேசுங்க. இருக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி அந்த 10க்கு மேல ரெப்ரசன்டேஷன் எம்பிசில இருக்கிறதுனால இப்ப அதை பத்தி அவர் குறைச்சிக்கிட்டாரு, பேசுறது இல்ல. இப்ப ஆனா மொத்தமா அதை நீங்க பதிவு பண்ணுங்க. ஏன்னா நான் பதிவு பண்றதை விட நீங்க பதிவு பண்ணீங்கன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்காக சொல்றேன். இல்ல இல்ல, இப்ப அதுதான் சொல்ல வரேன். நமக்கு இப்ப பாமகவா தமிழ்நாடு அரசா அப்படி இல்ல சார். இத காமிச்சு அரசியல் ஆதாயம் தேடக்கூடாதுன்றதுக்காக அந்த வார்த்தையை சொல்லுங்கன்ற. இதை காமிச்சு இதுல பாதிக்கப்பட போற சமுதாயம் எல்லாரும் இருக்கு. அதுக்காக நீங்க பாடுபடுற ஒரு தலைவரா இருக்கீங்க. அதனால இத மக்கள்கிட்ட தெரியப்படுத்துங்கன்ற. அவங்களை குறை சொல்ல வேணாம், உண்மை நிலையும் மக்கள்கிட்ட சொல்லுங்க. அத இல்ல அவங்க அந்த டபுள் கேம் ஏன் ஆடுறாங்கன்றத சொல்லுங்க. பொறுமை. இப்ப நமக்கு அந்த பிரச்சனை காட்டிலையும்
தமிழக மக்களுக்கு ஜாதிவாரி இடஒதுக்கீடு அவசியமா இருக்கு. அதை எடுத்து வைக்கிறதுக்கு மத்த மாநிலத்தை காரணமா காமிச்சு அங்க தள்ளுபடி பண்ணிட்டாங்க, இங்க இதெல்லாம் முதலமைச்சர் சொல்றதை நிறுத்திட்டு இதை எடுக்கலன்னா நான் சொல்றேன் 2 கவர்மெண்ட்டுக்குமே திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பெரிய பின்னடைவுதான். நீங்க மத்திய அரசு நீங்க சொல்றீங்க, மத்திய அரசு என்ன சொல்லுது? எடுக்கிறேன்னு சொல்லுதா? கொள்கை முடிவு நாங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க மாட்டோம்னு சொல்லுது. எந்த நீதிமன்றமாவது ஐயநாதன் சொன்ன மாதிரி மத்திய அரசு எடுக்கணும்னு சொல்றாங்களா? அது அரசினுடைய கொள்கை முடிவுல நீதிமன்றம் தலையிடாது. இந்த உலகத்திலேயே பிற்படுத்தப்பட்டவர் அப்படின்னா எஸ்சி எஸ்டி பிசி ரெண்டுமே எல்லாம் சேர்ந்தவங்க தான் பிற்படுத்தப்பட்டவர். எஸ்சி எஸ்டிக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கும்போது அதுல இருக்கிற பிற்படுத்தப்பட்டவர் எடுக்கக்கூடாதுன்னு எந்த சட்டத்துல சொல்லுது? நீதிமன்றத்துக்கு அந்த ஒரு அடிப்படை ஒரு வார்த்தை புரியாம போதா என்ன? எங்கேயுமே சொல்றேன், பிற்படுத்தப்பட்டவர்னா நம்ம எல்லாரும் நினைச்சுக்கிறோம் பிசி கிடையாது. எஸ்சி எஸ்டி பிசி எல்லாம் சேர்ந்தவங்க தான் பிற்படுத்தப்பட்டவர். அந்த சென்சஸ் காலம்ல என்ன கம்யூனிட்டின்னு போட்டு எஸ்சி எஸ்டிக்கு ஒரு டிக் போடுறதுக்கு பதிலா ஓபிசிக்கு ஒண்ணு போறதுல இவங்களுக்கு என்ன குறை வந்துட போகுது? என்ன செலவு வந்துட போகுது? என்ன அதுல சிரமங்க இருக்கு? ஒரு டிக் தான். இந்த இதை செய்யறதுக்கு மத்திய அரசு கேட்டா கொள்கை முடிவு நாங்க எடுக்க மாட்டோம். கோர்ட்டுக்கு போனா சொல்றாங்க அரசுடைய கொள்கை முடிவுல தலையிட முடியாது. அப்ப எப்படித்தான் எடுக்கிறது? யார் எடுக்கிறது? மாநில அரசு கேட்டா எங்களுக்கு அதிகாரம் இல்லை. இது எங்க போய் முடியும்னா இது எல்லாமே இந்த 69 விழுக்காடு தொடர்பா மீண்டும் விசாரணை வரும்போது அதுக்கெல்லாம் ஒரு முடிவு பிறக்கும் அப்படின்னு நினைக்கலாமா? நிச்சயமா ஒரு ரெவல்யூஷன் வரும். நீதிமன்றங்களே பரிபாலன் ரொம்ப கம்மி, நீதிமன்றங்களே கலைக்கப்படும். இந்த மக்கள் நாட்டுல ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷன் ஓபிசினால வரப்போகுது பாருங்க. நீ எடுக்காம இருக்கட்டும், என்ன நடக்குது பாரு, நீங்களே பாரு. ராமசாமி சார், இப்போ சமூக நீதி குறித்து பேசக்கூடிய திமுக அரசு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் இருக்கிறது மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு சொல்லப்பட்டு வருது, பாமக சொல்றாங்க. இப்போ எந்தெந்த சமூகங்களுக்கெல்லாம் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படாமல் இருக்கிறதுனால அநீதி இழைக்கப்படுது அப்படின்னு நினைக்கிறீங்க? நம்ம டிஎன்டி சமூகம் இப்ப ஐயா ஐயநாதன் சொன்ன மாதிரி மத்திய ரோகிணி ஆணையம் 29 ஓபிசியை 3ஆ பிரிச்சு அதுல ஒரு பகுதியை இந்த டிஎன்டி மக்களுக்கு கொடுக்கறதுக்கு அவங்க ரெடி. அதுக்கு இந்த மக்களுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அந்த சமூக பொருளாதார கணக்கெடுக்கன்னு சொல்லி அதை உங்களுக்கு ஆல்ரெடி இன்னும் பேசியிருக்கோம். மத்திய சமூக அதிகார மையத்தில் கொடுத்ததையும் இவங்க ராமதாஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நிப்பாட்டி வச்சது. இவங்க அதாவது 10.5ல பெரிய டபுள் கேமே டிஎம்கே தான். அதிமுக கொடுத்த போது நாங்கள் இருந்தாலும் அதை கொடுப்போம் அப்படின்னு இவர் சொன்னாரு. இவர் வந்ததுமே அது கெசட்ல போட்டு உறுதி பண்ணாரு. அந்த சட்டம் 8/2021 திரும்ப எதிர்த்த போது சுப்ரீம் கோர்ட்ல மொத்தம் 9 கேஸ் இவங்க தான் வாதாடினாங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட், பிற்படுத்தப்பட்ட நலத்துறை, சட்டத்துறை, கல்வித்துறை எல்லாத்துலயும் போட்டு ஒவ்வொரு கேஸ் போட்டு நடத்தி இவர் தான் பண்ணது. இப்ப இவங்களுடைய சமூக நீதி எப்படி இருக்குன்னா, இவ்வளவு பேர் சொல்றத காதுல வாங்க திமுக அரசு அந்தந்த பகுதிக்கு கருணாநிதி சிலை திறக்கிறது, கருணாநிதியுடைய பேரை வைக்கிறது, தந்தை பெரியார் பேரை வச்சுட்டா போதும் அப்படிங்கிற அந்த இதை நிலைநாட்டினாலே போதும், அந்த பேர்ல வச்சு சமூக நீதி நாங்க காத்துக்கிட்டோம்னு சொல்லி கதை கட்டுறாங்க. ஐயோ, ஒசூர்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு தீக்காக்காரு இந்த சர்க்கிளுக்கு தந்தை பெரியார் சதுக்கம்னு பேரு வைக்க சொன்னதுக்கு இம்மிடியா தலைமைச் செயலகத்துக்கு போய் பில் பாஸ் ஆகி உடனே அதுக்கு பேர் வைக்கிறாங்க. இங்க இருக்கிற அத்தனை குடியிருப்பு பகுதியும் அதை வைக்க கூடாது, இருந்த பேர் முன்னாடி முனீஸ்வர நகர் சர்க்கிள் தான் இருந்துச்சு, அப்படிதான் வைக்கணும் அப்படின்னு கேட்டதை இன்னொரு கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறாங்க. இதே மாதிரி ஒசூர்ல இருக்கிற ஆர்விஎஸ் பாய்ஸ் ஹை ஸ்கூலு கிட்டத்தட்ட எத்தனையோ காலமா டொனேட் பண்ணுது, அதான் கருணாநிதி பேர் மாத்திட்டாங்க. திருத்தணியில சந்தைக்கு சண்டை போட்டதுக்கு அப்புறம் அந்த பேர் மாத்தினாங்க, விருதுநகர் சந்தைக்கு பேரை மாத்தினாங்க. இந்த பேரை நிலைநாட்டினாலே போதும், செலவு வச்சா போதும் அப்படின்னு ஸ்டாலின் நினைக்கிறாரு. ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது ஸ்டாலினுக்கோ பாட்டாளி மக்கள் கட்சிக்கோ அதிமுகவுக்கெல்லாம் கிடையாது, தமிழக மக்களுடைய பிரச்சனை. நிச்சயமாக நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ரிவ்யூல சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே 3 முறை சொல்லிடுச்சு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்க சொல்லி. நீங்க 30% போனதுக்கும் சரி, 50% 68 வந்ததுக்கும் சரி, 68 69 வந்ததுக்கும் சரி, அந்தந்த காலகட்ட அரசியல் சூழல்னால வந்துச்சே ஒழிய
எந்த டேட்டாவும் அதுக்கு கிடையாது. நீங்க சொன்னீங்க யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு. உள்ளாட்சியில ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தீங்கன்னா ஓபிசிக்கு அந்த 27% கொடுத்தாகணும் சீட்டு. எப்படி எஸ்சி எஸ்டிக்கு கொடுக்குறீங்களோ அதே மாதிரி கொடுக்கணும். அதுக்கு ஏங்க கணக்கெடுக்கல அப்படின்னு கேட்டா இவங்க கொள்கை முடிவு இல்லம்பாங்க. கோர்ட்டுக்கு போய் எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு டேட்டா இல்லைன்னு கோர்ட்டு சொல்லும். கோர்ட்டு இல்லைன்னு சொல்லும், இவங்க கொள்கை இல்லம்பாங்க. 2 பேரும் வந்து மாத்தி மாத்தி அடிக்கிறதுனால ஓபிசி மக்களால் இந்த நாட்டில் மிகப்பெரிய புரட்சி வரப்போகுது. அதுக்கான ஒருங்கிணைப்பு எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நம்ம சீமானு கொஞ்சம் அப்பப்ப ஜாதிவாரி கணக்கெடுப்பு, அவர் கொஞ்சம் மாத்தி குடிவாரி கணக்கெடுப்புன்னு சொல்லுவார். எல்லாருக்கும் ஒரு இன்னொரு இது திருவாரூர் காந்தி சார் உட்பட அன்புமணி சில நேரத்துல அவர் சொல்றாரு, விகிதாச்சார சுருக்கமா சார், நமக்கு அடிப்படையில நேரம் குறைவா கொடுங்க, இருக்கு, சுருக்கமா சார். விகிதாச்சார அடிப்படையில கொடுங்க, பொருளாதார அடிப்படையில கொடுங்க. இது பொருளாதார அடிப்படையில கொடுக்கறதுக்கு இது வறுமை ஒழிப்பு திட்டம் அல்ல. விகிதாச்சார அடிப்படையில கொடுக்கறதுக்கு பெரும்பான்மை அடிப்படையில கிடையாது. வன்னியர்கள் அதிகமா இருக்காங்க, எங்களுக்கு அதிகமா கொடுங்க. எங்கே ஒரு ஜாதி அதிகமா இருக்கனால அதிகமா கொடுக்கணும் சட்டம் இல்லை. திரும்ப திரும்ப சொல்ற ஒரு 3 வார்த்தையை நம்ம ஒரு 100 தடவை பேசிட்டோம். பெரும்பான்மை அடிப்படையிலும் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறதுனாலயும் ரொம்ப காலமா நாங்க கேட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுனால இடஒதுக்கீடு கிடையாது. இட் இஸ் ஈக்குவாலிட்டி ஃபார் ஆல் கம்யூனிட்டி. அதனால ஜாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம், முதல் வந்து எடுக்கணும். அதுக்கான உத்தரவு மீண்டும் இந்த சபை சார்பாக கேட்டு